ஸ்டெத்தஸ்கோப் எப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1815ஆம் ஆண்டு பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற நெக்கர் ஆன்ஃபான்ஸ் மலாட்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரெனே லேனக்ன்ற ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பெண் நோயாளி இதய பாதிப்பின் அறிகுறிகளோடு வந்தாங்க. இப்போ அந்த பெண்ணினுடைய இதய சத்தத்தை கேட்கணும் அப்படின்ற நிலை ரெனே லேனக்கு ஏற்பட்டது. இதனால் ரெனே லேனக் இம்மீடியட் ஆஸ்கல்டேஷன் அப்படின்ற முறையை பின்பற்றினாங்க. அதாவது நோயாளிகளினுடைய மார்பில் நேரடியாக மருத்துவர்கள் காது வச்சு இதயத்தினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய முறை தான் இம்மீடியட் ஆஸ்கல்டேஷன். இந்த இம்மீடியட் ஆஸ்கல்டேஷன் அப்படின்ற முறை தான் ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த அனைத்து மருத்துவர்களாலையும் பின்பற்றப்பட்டு வந்தது. ஸோ ரெனே லேனக்கும் அதே முறையை பின்பற்ற தொடங்கினாங்க. அந்த பெண்ணினுடைய மார்பில் நேரடியாக காது வச்சு அந்த பெண்ணினுடைய இதய சத்தத்தை கேட்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த பெண் ரொம்ப குண்டா இருந்தனால அந்த பெண்ணினுடைய இதய சத்தத்தை ரெனே லேனக்னால கேட்க முடியல. இப்போ அந்த பெண்ணினுடைய ஆடையை விளக்கணும் அப்படின்ற நிலை ஏற்படுது. அப்போதான் அந்த இதய சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்ற நிலை ஏற்பட்டது. இதுக்கு அந்த பெண் சம்மதிச்சிடுறாங்க. சம்மதிச்சுட்டு அந்த பெண் அந்த ஆடையை விளக்கினாங்க. அதுக்கப்புறம் ரெனே லேனக் அந்த பெண்ணினுடைய மார்பில் காது வச்சு கேட்டாங்க. அப்பவும் கூட அந்த பெண்ணினுடைய இதய சத்தம் கேட்கல. இதுக்கப்புறம் ரெனே லேனக் அந்த பெண்ணினுடைய முதுகுல காது வச்சு கேட்குறாங்க. அப்போதான் ஓரளவுக்கு இதயத்தினுடைய சத்தம் கேட்டது. இதய துடிப்பு ஓரளவுக்கு தான் அப்போ கேட்டது. ஸோ இது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ரெனே லேனக் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ரெனே லேனக் இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா இது அந்த பெண்ணுக்கும் ரெனே லேனக்குமே ரொம்ப சங்கடமாக இருந்தது. நேரடியாக ஒரு பெண்ணினுடைய மார்பில் மருத்துவர் காது வச்சு கேட்குறது அப்படின்றது அந்த பெண் நோயாளிக்கும் அந்த பெண் நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவருக்குமே ஏற்படக்கூடிய சங்கடம். இது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் அனைத்து பெண் நோயாளிகளுக்குமே இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் பெருசாக பெண் மருத்துவர்கள் எல்லாம் கிடையாது, ஆண் மருத்துவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா கூட ஆண்கள் தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. ஆனா அப்படி சிகிச்சை கொடுக்கும்போது இந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்பட்டது. இதை தவிர்க்கணும் அப்படின்னு ரெனே லேனக் முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ரெனே லேனக் மியூசிக்கில் நிறைய இவருடைய ஆர்வத்தை காட்டினாங்க. ஏன்னா ரெனே லேனக் ஒரு ஃபிசிஷியன் மட்டும் கிடையாது, ஒரு மியூசிஷியனும் கூட. குறிப்பாக ஃப்ளூட், அதாவது புல்லாங்குழலை நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். அது மட்டும் இல்லாமல் புல்லாங்குழலை நேரடியாக ரெனே லேனக்கே செய்யக்கூடிய அந்த திறனையும் கொண்டிருந்தாங்க. ஸோ புல்லாங்குழலை இவரே வடிவமைச்சு இவரே புல்லாங்குழலை வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு திறமையான ஒரு மியூசிஷியனாக ரெனே லேனக் இருந்து வந்தாங்க. இப்படி தான் ஒரு நாள் இவர் ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருந்ததை ரெனே லேனக் கவனிச்சாங்க. அப்போ அந்த குழந்தைகள் ஒரு பெரிய குச்சி, ஒரு உடன் பீமை வச்சு விளையாண்டு வந்தாங்க. அதில் ஒரு குழந்தை குச்சியினுடைய ஒரு பக்கத்திலிருந்து முள்ளை வச்சு கீறிட்டு இருந்தது. அதாவது இப்படி ஒரு குச்சி இருக்குன்னா அந்த குச்சியினுடைய முனையில் ஒரு பக்கம் முனையில் முள்ளை வச்சு கீறிட்டு இருந்தது. அதே சமயம் இன்னொரு குழந்தை அந்த குச்சியினுடைய இன்னொரு பக்கத்தை காதில் வச்சிருந்தது. இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ரெனே லேனக் பக்கத்தில் போய் அந்த குழந்தைகள் கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைகள் இந்த மாதிரி குச்சியினுடைய ஒரு பக்கத்தில் முள்ளை வச்சு கீறும்போது இன்னொரு பக்கம் அது ரொம்ப சத்தமாக கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெனே லேனக் அந்த ஒரு குச்சியை வாங்கி அவர் பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போ உண்மையிலேயே முள்ளை வச்சு இன்னொரு பக்கம் கீறும்போது அந்த இன்னொரு முனையை காதில் வச்சு கேட்கும்போது அந்த கீறல் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே கேட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா சும்மா அந்த ஒரு கட்டையில் முள்ளை வச்சு கீறுறதை விட அந்த கட்டையினுடைய இன்னொரு பக்கத்தை காதில் வச்சு கேட்கும்போது ஏற்படக்கூடிய சத்தம் இன்னும் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரெனே லேனக் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை கடந்தும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 1816ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு இளம் பெண் நோயாளியாக வர்றாங்க. அவங்களும் இதே பாதிப்பின் அறிகுறியோடு வந்தாங்க. இப்போ அந்த பெண்ணும் ரொம்ப குண்டாக இருந்தாங்க. அந்த பெண்ணினுடைய மார்பிளையும் காது வச்சு கேட்கணும் அப்படின்ற நிலை ரெனே லேனக்கு ஏற்பட்டது. அப்போ அதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய இருதய சத்தம் சரியாக கேட்கவே இல்லை. இப்போ அந்த பெண்ணிட்ட இந்த மாதிரி
ட்ரெஸ்ஸை வந்து விளக்கினா தான் அந்த சத்தத்தை வந்து கேட்க முடியும் அப்படின்றத ரெனே லேனக் வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த பெண் வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. இப்போ ரெனே லேனக்குக்கும் வேறு வழி இல்லை. அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணினுடைய ஹார்ட் சவுண்டை வந்து கேட்கணும். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்போ தான் ரெனே லேனக்குக்கு இந்த ஸ்கூல் பக்கம் இவர் நடந்து போகும்போது நடந்த அந்த நிகழ்வு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ உடனடியாக ரெனே லேனக் வந்து கையில் கிடைச்ச ஒரு பேப்பரை சுருட்டிடுறாங்க. அது ஒரு சிலிண்டர் மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேப்பரை பயன்படுத்தி, அந்த சுருட்டப்பட்ட அந்த பேப்பரை பயன்படுத்தி அந்த பெண்ணினுடைய மார்பில் ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியை இந்த ரெனே லேனக் அவருடைய காதலையும் வச்சு அதை கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே ரொம்ப சத்தமாகவே அந்த பெண்ணினுடைய இருதய துடிப்பை ரெனே லேனக்னால் கேட்க முடிஞ்சது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா ரெனே லேனக் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா என்னதான் வந்து ட்ரெஸ்ஸை அகற்றிட்டு அந்த பெண்ணினுடைய மார்பில் காதை வச்சு கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு அதிகமான சத்தம் வந்து கேட்டிருக்காது அப்படின்னு ரெனே லேனக் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ரெனே லேனக் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு பேப்பரை சுருட்டி அதை வந்து ஒரு பக்கம் வந்து மார்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் காதில் வைக்கும்போது ஃபுல்லாக அந்த மார்புக்கும் காதுக்கும் மட்டும் தொடர்பு இருக்கும். சைடில் எந்த சத்தமும் இருக்காது. ஸோ அந்த குழல் வழியாக அந்த டியூப் வழியாக நேரடியாக வந்து சத்தம் கடத்தப்படும். அதை வந்து ரெனே லேனக் நேரடியாக கேட்க முடிஞ்சது. இதனால தான் இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து கேட்குது அப்படின்றத ரெனே லேனக் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு சிகிச்சையும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் ரெனே லேனக் வந்து முடிவு செஞ்சாங்க இந்த மாதிரி முறையை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை வந்து வெறும் பேப்பர் வச்சு சுருட்டுற மாதிரி இல்லாமல் இன்னும் அதை வந்து சிறப்பாக வடிவமைக்கணும் அப்படின்னு ரெனே லேனக் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கு ஒரு நீளமான ஒரு கட்டையை எடுத்துட்டு அதை 25 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதனுடைய விட்டத்தை 2.5 சென்டிமீட்டருக்கு வந்து அதனுடைய விட்டத்தை வந்து உருவாக்கினாங்க. ஸோ 2.5 சென்டிமீட்டரில் வந்து அதனுடைய விட்டமும் அதனுடைய நீளம் வந்து 25 சென்டிமீட்டரும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உடன் டியூபை வந்து ஒரு ஹாலோ உடன் டியூபை வந்து ரெனே லேனக் வந்து உருவாக்கினாங்க. இதை இவரே உருவாக்கினாங்க. ஏன்னா இவருக்கு அந்த புல்லாங்குழல்லாம் இவரே செய்யக்கூடிய அந்த திறன் இருந்தனால அதை எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி இந்த ஒரு கட்டையை வந்து இவர் வந்து அந்த உடன் டியூபை வந்து உருவாக்கினாங்க. உருவாக்கின பிறகு இன்னும் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரெனே லேனக் வந்து முடிவு செஞ்சாங்க. ஏன்னா அந்த டியூப்ல இருந்து கேட்கக்கூடிய சத்தத்தை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு ரெனே லேனக்கு யோசனை வந்தது. ஏன்னா புல்லாங்குழல் வந்து நம்ம சும்மா ஊதும் போது அதில் சத்தம் வந்து பயங்கரமாக வரும். அது வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு ரெனே லேனக்கு தெரியும். அந்த டெக்னிக் அந்த நுட்பம்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அந்த நுட்பத்தை பயன்படுத்தியே ஏன் ஸ்டெத்தஸ்கோப்பையும் உருவாக்கக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஒரு டியூபையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெனே லேனக் வந்து டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புனல் வடிவத்தில் அதை வந்து மாற்றுறதுக்காக ரெனே லேனக் வந்து சில துளைகள் இட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சரியாக வந்து வடிவமைக்கவும் செஞ்சாங்க. அதை வடிவமைச்சதுக்கப்புறமா ரெனே லேனக் வந்து நோயாளிகள் மீது பயன்படுத்தி பார்க்கும்போது சவுண்டு வந்து ஆம்ப்ளிஃபை ஆனது. அதாவது நார்மலாக பேப்பரை சுருட்டியோ அல்லது ஒரு டியூபை வச்சோ கேட்குறத விட இன்னும் அதிகமாக சத்தம் கேட்குற மாதிரி ரெனே லேனக் வந்து அந்த ஒரு டிவைஸை வந்து மாற்றினாங்க. அதை இவர் வந்து மீடியேட் அப்படின்னு அழைத்தாங்க. மீடியேட் அப்படின்னு இவர் அழைச்சதுக்கு முக்கியமான காரணம் மார்பு காது இது ரெண்டுக்குமே இடையில் ஒரு டிவைஸை வச்சிருக்கிறோம். அந்த டிவைஸ் அந்த இடைப்பட்ட இடத்துல அந்த டிவைஸ் இருக்கிறனால அதுக்கு வந்து மீடியேட் அப்படின்ற பேரை ரெனே லேனக் வந்து ஆரம்பத்தில் சூட்டினாங்க. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த தொடங்கினாங்க. நிறைய பெண் நோயாளிகள் வந்து ரெனே லேனக்கிட்டே வந்து சிகிச்சை எடுத்துக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரெனே லேனக் வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்பை ஒரு ரிசர்ச் பேப்பராகவும் எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெனே லேனக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டஸையும் எழுதினாங்க. அதில் ஒவ்வொரு இருதய நோய்க்கும் இருக்கக்கூடிய சத்தத்தினுடைய டிஃபரன்ஸ் பற்றி இவர் வந்து எழுதினாங்க. குறிப்பாக மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்குது. அது ஏற்பட்டால் லோ பிச்சில் வந்து சவுண்டு கேட்கும். அதே மாதிரி ஏயோர்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு இன்னொரு ஹார்ட் கண்டிஷன் இருக்குது. அது ஏற்பட்டால் ஹை பிச்சில் வந்து சவுண்டு கேட்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதவிதமாக வந்து ஹார்ட்டினுடைய பீட் வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அந்த சத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோய்களினுடைய ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் அந்த நோய்களினுடைய தன்மை இருக்குது அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதை வந்து இவர் வந்து அந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்போடைய ஆரம்ப கால வெர்ஷன் அதை இவர் வந்து அந்த ஒரு டியூப் மாதிரி கண்டுபிடிச்சிருந்தது. அதை பயன்படுத்தி தான் இவரால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதயத்தில் காது வச்சு கேட்கும்போது நார்மலாக அது ஒரே மாதிரி சத்தம் தான் கேட்கும். இப்போ நார்மல் சவுண்டுக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேறு விதமாக சவுண்டு கேட்கும். இந்த ரெண்டு விதம் தான் இருந்தது. நார்மலாக இருந்தால் ஒரே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வந்து 70-72 முறை வந்து துடிக்கும். இதே வந்து அப்நார்மலாக இருந்தால் ஒன்று மெதுவாக துடிக்கும் இல்லைன்னா வேகமாக துடிக்கும். இந்த சவுண்டு மட்டும்தான் அப்போ கேட்டுது. ஆனால் ரெனே லேனக்கோடைய
இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்போடைய ஆரம்பகால வெர்ஷனை பயன்படுத்தும் போது சத்தத்தில் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு சத்தத்துக்குமே ஒவ்வொரு நோய்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ரெனே லேனக் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதில் ரெனே லேனக் வந்து இவருடைய ஃபைண்டிங்ஸையும் ரிசர்ச் ஒர்க்ஸையும் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1819ஆம் ஆண்டு ரெனே லேனக் வந்து டெலாஸ்கல்டேஷன் மெடியேட் அப்படின்னு சொல்லி, அதாவது டெலாஸ்கல்டேஷன் மெடியேட் அப்படின்னு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் இவருடைய கிளாசிக் ட்ரீட்டஸை எழுதி அதை வந்து வெளியிட்டாங்க 1819ஆம் ஆண்டு. இதனுடைய இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னா ஆன் மீடியேட் ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு அர்த்தம், அல்லது ஆன் மீடியேட் ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு ரெனே லேனக் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து இங்கிலாந்து, இட்டாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்லையும் ரெனே லேனக்குடைய அந்த ஒரு டிவைஸை வந்து இலவசமாகவே இவர் வந்து உருவாக்கி கொடுக்கவும் தொடங்கினாங்க. ஆனால் அப்போவும் கூட நிறைய மருத்துவர்கள் இதை வந்து பின்பற்றுறதை வந்து தவிர்த்தாங்க. யாருக்கு காது இல்லையோ அவங்க, அதாவது யாருக்கு காது கேட்காதோ அவங்க மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரியான நிறைய நக்கல் பேச்சு தான் அப்போ வந்து இருந்தது. அப்போ அந்த ஒரு டிவைஸுக்கு இவர் ரெனே லேனக் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேரிட்டாங்க. அது இவர் வந்து கிரீக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் அதை பயன்படுத்தி இவர் வந்து இங்கிலீஷில் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கினாங்க. உதாரணமாக செஸ்ட்டு, மார்பை வந்து காது வச்சு செக் பண்ணுறனால அதை செஸ்ட் அப்படின்ற ஒரு பேரை எடுத்துக்கணும் அப்படின்னு ரெனே லேனக் வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ செஸ்ட் அப்படின்றதுக்கு, அதாவது மார்பு அப்படின்றதுக்கு கிரீக்கில் வந்து ஸ்டெத்தோஸ் அப்படின்னு பேர். ஸோ ஸ்டெத்தோஸ் அப்படின்னு அர்த்தம், ஸ்டெத்தோஸ் அப்படின்னா செஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ செஸ்ட்டுக்கு ஸ்டெத்தோஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன், அதே மாதிரி பர்பஸ், அதாவது நோக்கம், இதுக்குண்டான நோக்கம் என்ன, அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து கிரீக் லாங்குவேஜில் வந்து ஸ்கோப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டெத்தோஸ்கோப்ஸ், இந்த 2 வார்த்தையை இணைச்சி இவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு ரெனே லேனக் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கினாங்க. ஸோ இதுக்கு வந்து பேர் வந்து ரெனே லேனக் வந்து இந்த கிரீக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 2 வேர்ட்ஸை பயன்படுத்தி ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேரிட்டாங்க. இதுக்கப்புறமா ரெனே லேனக் வந்து வாழ்ந்து மறைஞ்சும் போனாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போனது. இதுக்கப்புறம் 1840ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரிட்டிஷ் ஃபிசிஷியனான ஒரு கோல்டிங் பேர்ட் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் வந்து இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை நல்லா வளைகிற மாதிரி ரப்பர் டியூபாக வந்து பயன்படுத்தி அதை ஃப்ளெக்சிபிளாக வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1851ஆம் ஆண்டு ஆர்தர் லேர்ட் அப்படின்ற ஒரு ஐரிஷ் ஃபிசிஷியன், அயர்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர், அவர் வந்து இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து 2 பக்கம் காதில் வச்சு கேட்குற மாதிரி உருவாக்கினாங்க. இதனால் வரைக்கும் ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு பக்கம் வந்து மார்பில் வச்சிடலாம், இன்னொரு பக்கம் ஒரு காதில் வைக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த ஆர்தர் லேர்ட் வந்து எப்படி மாற்றினாங்கன்னா, அதை வந்து ஒரு பக்கம் வந்து ஒரே ஒரு பகுதி தான் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து 2 பகுதி இருக்கும், 2 பகுதி 2 காதில் வச்சு கேட்கலாம், அந்த மாதிரி அந்த ஆர்தர் லேர்ட் வந்து மாற்றினாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1852ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஃபிசிஷியனான ஜார்ஜ் பிலிப் கேமன், அவர் வந்து அதை கமர்ஷியல் ஆக்கினாங்க. அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து கமர்ஷியலாக பயன்படுத்துகிற மாதிரி உருவாக்கினாங்க. ஸோ இப்படியே படிப்படியாக வந்து அதனுடைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 1816ஆம் ஆண்டே ஸ்டெத்தஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும், அதனுடைய ஆரம்ப வெர்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் கூட அது பெருசாக வந்து பயன்பாட்டிற்கு வரல. அது 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இருந்து தான் படிப்படியாக வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. பிறகு இந்த ஸ்டெத்தஸ்கோப்லேயே நிறைய வடிவங்கள், ரப்பர், பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து மெட்டல் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டது. ஆரம்பத்தில் இவர் வந்து ரெனே லேனக் வந்து வெறும் உட்டை மட்டும் வச்சு, மரக்கட்டையை மட்டும் வச்சு பண்ணலை, பித்தளையும் வச்சு அவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி அடுத்த காலப்போக்கில் அது வந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக எலக்ட்ரானிக் ஆம்பிளிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஸ்டெத்தஸ்கோப்லாம் உருவாக்கப்பட்டது. பின்னர் இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் ஸ்டெத்தஸ்கோப் வந்து இருக்குது. அதை பயன்படுத்தி நோயாளிகளினுடைய ஹார்ட் அண்ட் லங் சவுண்ட்ஸை வந்து ரெக்கார்டும் பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணியும் கேட்கலாம், அனலைஸும் பண்ணலாம். எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் சவுண்டும் லங் சவுண்டும், நுரையீரல் சத்தமும் 2மே வந்து கேட்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஹார்ட் சவுண்டை மட்டும் கேட்கலாம், அல்லது லங் சவுண்டை மட்டும் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஸ்டெத்தஸ்கோப் வந்து உருவாகியிருக்கு. என்னதான் இன்றைக்கி புதிய முறைகள் ஸ்டெத்தஸ்கோப் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை உருவாக்கினது ரெனே லேனக் தான். ஸோ அவர் கண்டுபிடிச்ச பிறகு தான்
இன்னைக்கு வந்து இவ்வளோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்றதே மருத்துவர்களினுடைய ஒரு அடையாளமாகவே மாறி இருக்கு. மருத்துவர் அப்படின்னு சொன்னாலே ஸ்டெத்தஸ்கோப் வந்து கழுத்தில் மாட்டியிருந்தா போதும், அவங்க மருத்துவர் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மருத்துவர்களினுடைய அடையாளமாகவே மாறிப்போன இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை ரெனே லைனக் இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ சங்கடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட முறையில் ரெனே லைனக் வந்து இந்த ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெனே லைனக் வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டெத்தஸ்கோப் மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் இவர் வந்து மருத்துவத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில், இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து காலவரிசைப்படி இவர் பிறந்ததுலேருந்து இவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே வரிசையாக வந்து நான் ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பேசியிருக்கிறேன். ஸோ ரெனே லைனக்குடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக ரெனே லைனக்குடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.